சிவசக்தியே போற்றி, விஷ்ணு லட்சுமியே போற்றி, பிரம்மா சரஸ்வதியே போற்றி, ஓம் சரவணபவனே போற்றி, பஞ்சபூதங்களே போற்றி, திக்பாலர்களே போற்றி, நவகிரகங்களே போற்றி, எல்லா வல்ல இறைவனை வேண்டி எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியும் காயத்ரி தேவி வேண்டி இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாரப்பலன்களை இப்போது நாம் பார்ப்போம். ஆகஸ்ட் 2024 வாரப்பலன்களில் 24/8/2024 முதல் 31/8/2024 வரை, இந்த 24/8/2024 சனிவாரம் முதல் 31/8/2024 வரை இந்த வார பலன்களை 12 ராசிக்கும் உரிய பலன்கள் என்ன, இதன் பரிகாரங்கள் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். மேஷ ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட கிரகங்கள் யாவும் அனுகூலமான இடத்தில் சாதகங்கள் தான், சன்மானங்கள் தான், சந்தோஷங்கள் தான். சத்புத்தருடைய வருகையும் அவருடைய விருப்பமும் நன்கு அமையும். சந்தோஷமான பயணங்களை நீங்கள் குடும்பத்தோடு மேற்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு பூஜைகளும் உங்களுக்கு இன்னும் பெருமை சேர்க்கும். மற்றும் கூட்டு முயற்சியால் ஆதாயமே. உணவு, நீர், வாகனம், நெருப்பு, அன்றாட அழியும் பொருட்கள், ஷேர் மார்க்கெட், ஜுவல்லரி, தோல், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்களே. அதிர்ஷ்ட நிறங்கள் சந்தனம், சிகப்பு. வளம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு, வடமேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 24, 25, 29, 30. வழிபாடு விநாயகர். ஔவையார் சொன்ன விநாயகர் அகவல் படிப்பது. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, மனதில் குறை, சஞ்சலம், இடதுகை வலி, தோள்பட்டையை தூர்க்க முடியாமல் போகுதல், அதைவிட உடல் நலத்தில் பெரிய சுகர் பாயிண்ட் கஷ்டப்படுத்த போகின்றது, பல்வலி முதலியவைகள் வரும். இதற்கு கடையிலே, நாட்டு மருந்து கடையிலே சித்தரத்தை இன்னும் ஒரு பொருள் இருக்கும். அதை வாங்கி பொடி செய்து சிறிதளவு வாயில் போட்டோ அல்லது சுக்கு காப்பி போன்றோ போட்டு குடித்து வந்து கொண்டே இருந்தீர்களானால், அதிகமாக சாப்பிட வேண்டாம், சிறிதளவு சாப்பிட்டு கொண்டே வந்தீர்களானால் பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒரு வாழ்க்கையிலே நிம்மதியான உறக்கம் வரை உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, விஷ்ணு பாவத்தில் பாவர்கள், யோகர்கள் சாதகம்தான். இதற்கு முன் சில பலவீனம், எதிர்பார்த்த சில காரிய நிலைகள் எல்லாம் இப்போது 1-2 இவ்வாரம் கைகூடும். மனைவி வழியால் சாதகங்கள் உண்டு. உயர் அதிகாரிகளுடைய முதலாளிகளாலும் உங்கள் விருப்பம் நிறைவேறும். மழலை செல்வங்களின் மகிழ்ச்சிகளும் உங்கள் மனதை தொடும். தெய்வீக முயற்சிகளுடைய வழிபாடுகள் திரவிய லாபங்களை கொண்டு வரும். குடும்பத்துடன் குதூகூல பயணங்கள் களை கட்டும். கடல் கடந்த நிலையோ புதிய வேலையோ இந்த வகையில் ஏதேனும் உங்களுக்கு சாதகமாக அமையும். நல்ல சந்தர்ப்பங்களும் தொடர்புகளும் அரங்கேற்றமும் உங்களை எந்த வகையிலும் மேன்மைப்படுத்தும். அதிர்ஷ்ட நிறங்கள் பொன்னிறம், ஊதா. வளம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு, மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 26, 27, 31. வழிபாடு அம்மன் வழிபாடுகளை செய்வது உகந்ததே. இந்த முறை நீங்கள் அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி நேயர்களே, எவ்வளவோ சிரமத்தை சந்திக்க வேண்டிய காலமாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அதாவது சுதர்சன சக்கரம். இந்த சக்கரத்திற்கு சிறிதளவு சுக்கும் சர்க்கரையும் வைத்து வழிபாடு செய்து, சனிக்கிழமை அதை செய்து சிறிதளவு வருபவர்களுக்கு கொடுத்து விட்டு நீங்களும் சிறிதளவு நாவிலே சுகத்தீர்களானால் நல்ல சொல் கிடைக்கும், தலைவலி நீங்கும், பொருளாதார கஷ்டம் நீங்கும், பேங்கிலே லோன் கிடைக்கும், கஷ்டத்தை மறந்து வாழ்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, அசுபர்கள் மறைவிடம், யோகர்கள் தனபாக்கிய ஸ்தானம். தனக்கு தேவையானது எந்த வகையிலும் கிட்டும். உங்களுடைய பேச்சு, செயல், எழுத்து, திறமை சமூகத்தில் மதிக்கப்படும். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு பலராலும் பயனடையக்கூடிய வாய்ப்புகள், வழிமுறைகள் இந்த வாரம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நீங்கள் ஒன்றை பெறுவதற்கு இன்னொன்றை விட்டு கொடுக்கவும் தயாராக இருக்கிறீர்கள். அதனால் எந்த வகையிலும் காரிய முயற்சியில் பின்தங்காமல் தான் எடுத்த முயற்சியை சரியாக செய்ய அதன் வழிமுறைகளை மேற்கொள்வீர்கள். மற்றும் கொரியர், லக்ஸுரி ஐட்டங்கள், வெண்மின்ற பொருட்கள், நீர், பூஜை பொருட்கள், கன்சல்டேஷன், முகவர்கள், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்களே. இந்த வாரம் அதிர்ஷ்ட நிறங்கள் ராமர் பச்சை, மெரூன் கலர். வளம் தரும் வாஸ்து திசைகள்
கிழக்கு தென்மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 24, 25, 29, 30. வழிபாடு சிவபெருமானுடைய ஞானசம்பந்தர் எழுதிய கோளாறு பதிகம் படிப்பது உகந்த ஒன்றே. எதன் பொருள் எப்படி இருந்தாலும் ஒரு உணவு நாம் உள்ளே உண்டு விட்டால், இப்பொழுது மாம்பழ சீசன் நடக்கின்றது, இந்த மாம்பழ சீசன் முடிய போகின்றது. இதில் இந்த வருடத்தில் எத்தனை மாம்பழம் நீங்கள் சாப்பிட்டிருந்தாலும் கடைசியாக ஒரு மாம்பழம் கிடைக்கும்போது அதனுடைய கொட்டையை சுட்டு எடுத்து அதுக்குள்ளே இருக்க பருப்பை உங்கள் பெருவிரலுடைய நுனி அளவு, நகைக்கண் எவ்வளோ இருக்கிறதோ அதளவு மென்று சாப்பிட்டு விட்டீர்களானால் இந்த வருடம் நீங்கள் சாப்பிட்ட மாம்பழத்துக்கு ஒரு பலன் உண்டு. அந்த பலன் உங்கள் திரேகத்தில் ஏறுவதற்கு நீங்கள் மருந்து கொடுப்பதில்லை, அதற்கு மருந்து அந்த கொட்டையே. எந்த ஒரு உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டாலும், பழங்களை சாப்பிட்டாலும் அதனுடைய கொட்டையை அந்த சீசன் முடியும் போது சிறிதளவு சாப்பிட்டு பாருங்கள், பலன் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, வசுமதி யோகத்தில் இந்த வாரம் தங்கள் வளர்ச்சி, வரவுகள், முக்கிய கடன்களை கட்டுவது, சொத்தோ அல்லது வாகனமோ நவீன பொருளோ இதன் அம்சங்கள் ஏதேனும் உங்களை வந்தடையும். ஆண்களால் பெண்களுக்கு பல நல்ல திருப்பு முறைகள் உண்டு. கடல்வழி, காற்று, ஓட்டல், எஸ்டேட், மெட்டல், ஜுவல்லரி, வியாபார உபகரணங்கள், காவல், பாதுகாப்பு, வங்கி, இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் எந்த வகையிலும் நன்மைகளையும் சகாயங்களையும் அடைவார்கள். நல்லதொரு சந்தர்ப்பத்தை இந்த வாரம் உங்களுக்கு உருவாக்கி தரும். அதிர்ஷ்ட நிறங்கள் ஆஸ் கலர் வெண்பட்டு. வலம் தரு வாஸ்து திசைகள் தெற்கு வடகிழக்கு. பண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் 24, 25, 26, 27. வழிபாடு அனுமான் சாலிசா. இதனை படிப்பது உங்களுக்கு உகந்ததே. இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பது போல், எத்தனைதான் நாம் தர்மம் செய்திருந்தாலும் அந்த தர்ம தேவதை நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் இந்த காலமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நினைக்கும்போது உங்கள் முன்னோர்கள், பிதர்கள் இவர்களை நினைத்து தயிர் சாதத்தை, பிரண்டை தண்டு துவையலை வைத்து எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பிறந்த தினத்தன்று காக்கைக்கு உணவாக கொடுங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ஆட்சி, தசம கேந்திரத்தில் யோகர்கள், அதிகாரம், ஆள்பலம், நினைத்த சில விஷயங்கள் ஈடேறும் வாய்ப்புகள் உள்ளது. சில கடன் வழக்குகள் சீராகும். எதிர்பாராத வேலை மாற்றம், தொழில், இதில் எதுவும் தனக்கு சாதகமாக அமையும். ஆண் வாரிசுகள் ஏற்படும். அதிர்ஷ்டமான குழந்தைகள் பிறப்பார்கள். அரசு, கலை, பணம் மற்றும் பரிவர்த்தனைகள், எக்ஸ்போர்ட், உணவு, உப்பளம், சுரங்கம், இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஏற்றமே. அதிர்ஷ்ட நிறங்கள் மெரூன், ஐவரி. வலம் தரு வாஸ்து திசைகள் கிழக்கு வடக்கு. பண முயற்சிகள் கைகூடும் தேதிகள் 26, 27, 28, 29. வழிபாடு சூரிய பகவானுடைய ஆதித்ய இருதயம் படிப்பது மிகவும் உகந்த ஒன்று. பல பிரச்சனைகளுக்குரிய விஷயங்களை செய்த நீங்கள் இன்று ஏனோ மனம் பயப்படுகின்றது. தொழில் நடக்குமா நடக்காதா, வாழ்க்கை சிறக்குமா சிறக்காதா என்று. இதற்கு பட்டு, அதாவது வெண்பட்டு, அந்த வெண்பட்டு துணியை வாங்கி உங்களால் முடிந்த அகோர தெய்வங்கள், அது சொல்லைமார சாமியோ கருப்பசாமியோ ஏதோ ஒரு ஆண் தெய்வத்திற்கு, பெண் தெய்வத்திற்கு செய்யக்கூடாது. ஆண் தெய்வம் அகோர தெய்வத்திற்கு சென்று நீங்கள் அதை அணிந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தீர்களால் கஷ்டம் குறையும். கன்னி ராசி அன்பர்களே, யோகர்கள் மறைவு, பகை பாவம், எதிர்பார்க்கும் விஷயங்கள் சற்று ஏமாற்றம் தரும். குடும்பம், தொழில்களில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். அதிகமான பொறுப்புகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, யாரையும் பகைத்துக்கக்கூடாது. பக்தி, ஜபம், தொழுகை, ஓய்வு இருப்பதை கொண்டு எதையும் செய்வது இந்த வாரம் உங்களுக்கு ஏற்ற ஒன்றே. மற்றும் முக்கிய விஷயங்களையும் முதலீடுகளையும் சற்று தள்ளி போடவும். கோபதாபங்களை குறைத்து குணமோடு நடந்து கொண்டால், இறை சக்தியை மேற்கொண்டால் இந்த வாரத்தை எளிதாக கடந்து விடலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பிங்க், சந்தனம். வலம் தரு வாஸ்து திசைகள் வடகிழக்கு மேற்கு.
பண முயற்சி கைகூடும் தேதிகள் 29, 30, 31. வழிபாடு காயத்ரி மந்திரங்களை பிரயோகம் செய்வது. சந்திராஷ்டமம் 24, 25. இந்த தேதிகளில் மிகவும் நீங்கள் கவனமுடன் இருப்பது நல்லதே. மனதிலே ஒரு சின்ன கற்பனை, ஏதாவது வாங்கிவிட மாட்டோமா, சொத்துக்கள் கிடைக்காதா என்று நினைப்பீர்கள். இந்த முறை உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கின்ற காலம். அதனால் தேனும் தினைமாவும் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் பகவான் கோலத்தை உங்களுடைய வீட்டிலேயே வரைந்து அதிலே ஒரு நெய் தீபம் ஏற்றி தேனும் தினைமாவும் கலந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து குடும்பத்தார் அனைவரும் சாப்பிடுங்கள். நிச்சயமாக பணம் சொத்துக்கள் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். துலா ராசி அன்பர்களே, தர்மகர்மாதிபதி யோகத்தில் வார துவக்கம். தங்களது விருப்பம், எதிர்பார்ப்புகள், நல்ல முயற்சிகள் இதெல்லாம் எந்த வகையிலும் எப்படியும் கைகூடும். தங்களுக்கும் குடும்பம், நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். தனது திறமைகளை வெளிக்காட்டி பரிசு, விளம்பரம் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த வகையில் எங்கு சென்றாலும் உங்களால் பிறரும் அதிகதொரு பயனடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. மற்றும் மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம், இரத்தினங்கள், முகவர்கள், இன்ஜினியர்கள், ஷேர் மார்க்கெட் மற்றும் காவல் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு சற்று ஏற்றமே. அதிர்ஷ்ட நிறங்கள் பல வண்ணங்கள், கோல்டு கலர். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 24, 31. வழிபாடு குரு சித்தர் மகான்களை வணங்குவது உகந்ததே. இந்த வாரம் சந்திராஷ்டமம் 25, 26, 27. இந்த தேதிகளில் நீங்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லதே. பன்னீர் பூ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பூ இருக்கின்றது. அந்த பன்னீர் பூ கிடைத்தால் பாருங்கள், கிடைக்காவிட்டால் பன்னீர் மரத்தினுடைய இலையை எடுத்து அதிலே விபூதி வைத்து அதை மாதம் முழுவதும் பூசிக்கொண்டே வரலாம். நிச்சயமாக பணவரவும் செல்வமும் செல்வாக்கும் கூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, யோகாதிபதிகள் மூவரும் விஷ்ணு பாவத்தில். பல விருந்தினர்கள், நல் முயற்சிகள், நீங்கள் எதிர்பார்த்திருப்பவைகளை நன்கு தக்க வைத்துக்குவீர்கள். தன்னிலும் மேம்பட்டவர்களுடைய ஆதரவு உண்டு. குடும்பம், குழந்தைகள், உறவினர்கள் இதன் வகை சந்தோஷங்கள் சிறப்புடையது. மற்றும் குடும்பத்தின் தேவைகள் சிலவற்றை எந்த வகையிலும் நிறைவேற்றி வைப்பீர்கள். பூமி, அரசு, கலை, கண்ணாடி, காஸ்மெட்டிக்ஸ், விளையாட்டு இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் அதிக ஒரு லாபங்களை பெற்றிட முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சாக்லேட் நிறம். வலம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு, கிழக்கு. பணம் முயற்சி கைகூடும் தேதிகள் 24, 25, 26, 27. வழிபாடு கந்த சஷ்டி கவசம் படிப்பது. சந்திராஷ்டமம் 28, 29, 30 தேதிகள் இருப்பதால் இந்த தேதிகளில் நீங்கள் சற்று மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். மனித உடலிலே சிரமங்கள் வராத பகுதிகளே இல்லை. இடுப்பு பகுதி சற்று கனமாக தோன்றும், முழங்கால் வலி தோன்றும், கண்ணிலே ஒரு சிவப்புத்தன்மை தோன்றும். இதெல்லாம் செவ்வாயினுடைய அம்சமாக வரக்கூடிய ஒரு காலம். முடிந்தால் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்யுங்கள். முடியாதவர்கள் பன்னிருகை வேலவனை என்பது போல் திசையை நோக்கி கும்பிடுங்கள். முருகனை கும்பிடுவதை விட அவர் கையில் இருக்கின்ற தாய் கொடுத்த சக்தி வேலை கும்பிடுவது உத்தமம். செவ்வாய்க்கிழமை அன்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இருக்க முருகனுக்குத்தான் பாலாபிஷேகம் கிடையாது, வேலுக்கு பாலாபிஷேகம் உண்டு. அங்கே வேல் பூஜைக்கு பாலாபிஷேகம் செய்து கீழே உள்ள சனி பகவானை வழிபாடு செய்தீர்கள் உத்தமம். தனுசு ராசி அன்பர்களே, வசுமதி யோகமும் மற்ற யோக கிரகங்களுடைய சிறப்பம்சங்களும் சேர்ந்து இந்த வாரம் பரிணமிக்கப் போகின்றது. உங்கள் வரவுகள், வாழ்வின் வளர்ச்சிகள், சில முடிவுகள், நவீன பொருள் சேர்க்கைகள், நல்லதோர் ஆதரவு, மகான்களுடைய ஆசிகள் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கின்றன. அது மட்டுமல்ல, தெய்வீக பூஜைகள், யாகங்கள், ஓமங்கள், அதன் தொடர்பான அம்சங்கள் யாவுமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தொழிலுக்கும் களைகட்டக்கூடிய ஒரு சிறப்பம்சமாக இருக்கும். தனது பூர்வீகத்திலோ அல்லது முன் நிலுவைகளோ தனக்கு வர வேண்டியவைகளோ ஏதேனும் ஒன்று கைகூடலாம். மனைவி மக்களுடைய சப்போர்ட்டுகள் முழுமையாக இருக்கும். அவர்கள் விருப்பங்கள் சிலவற்றையும் நீங்கள் எந்த வகையிலாவது செய்து கொடுப்பீர்கள். மீடியா, மருத்துவம், கன்சல்டிங், வாகனம், கல்விக்கூடம் மற்றும்
ரெவின்யூ இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஆதாயங்களே. அதிர்ஷ்ட நிறங்கள் பர்பிள், சிகப்பு. வலம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு, கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 26, 27, 28. வழிபாடுகள் நாயன்மார்கள் அல்லது ஆழ்வார்கள். சந்திராஷ்டமம் 30, 31. இந்த தேதிகளில் நீங்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லதே. மணி ஓசை கேட்க வேண்டும். கோயில் மணி ஓசையை கேட்க கேட்க அழகாக உங்களுடைய வாழ்க்கையின் சிரமம் குறையும். இதை யார் சொன்னார்? கவியரசு கண்ணதாசன் அழகாக சொன்னார். தன்னுடைய முதுமை காலத்திலே அவருடைய கால்கள் நடக்க முடியாத போது வலியினுடைய கொடுமை தாங்காமல் அவர் சிந்திக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை தான், அந்த கண்ணபிரானுடைய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கோயிலிலே அடிக்கின்ற மணி ஓசையை கேட்ட பின்பு என் காலில் உள்ள வலிகள் குறைகின்றது என்று சொன்னார். ஏன் சொல்கிறேன் என்றால், துன்பப்படும் மனதிலே யார் ஒருவர் இன்பத்தை பற்றி பேசுகின்றார்களோ, எந்த ஓசை சுகம் கொடுக்கின்றதோ அதுவே நமக்கு நிம்மதியான ஓசை. உங்களுக்கு ஏற்கனவே 6 கூறியிருக்கின்றார், எதிர்த்தரப்பான விஷயங்கள் நடக்கும். அதனால் சொல்லுகின்றேன், வியாழக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி அன்பர்களே, முக்கிய யோக கிரகம் பகை மறைவு ஸ்தானத்தில் அசுபர்கள் பலமே. இதனால் தனக்கு சில எதிர்ப்புகள் தோன்றலாம். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கின்றன. சரீர உபாதைகளும் இருக்கும். மருத்துவ செக்கப்புகள் தேவை. சொன்னபடி எதையும் செய்ய முடியாத சில நிர்பந்தம் இருக்கும். கடன்பட வேண்டிய வழிமுறைகளும் உங்களை உருவாக்கும். எப்படியும் உங்களுடைய சில தேவைகளை பூர்த்தி செய்ய பிறருடைய உதவிகள் தேவைப்படுகின்றன. அதை முறையாக சரியாக வழிநடத்தி செல்ல வேண்டும். மற்றும் கோபதாபங்கள் கொள்ளாமல் குணமுடன் குடும்பத்திலும் சரி, குழந்தைகள் விஷயத்திலும் சரி, தான் செய்யக்கூடிய ஜீவனத்திலும் சரி பார்த்து நடந்து கொள்வதும் இறையருளை மேற்கொள்வதும் உங்களுக்கு சற்று பயன் தரக்கூடும். மற்றும் எந்திரம், மருத்துவம், ஆலோசனைகள், ஆலைகள், மொபைல், கவனம் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்ட நிறங்கள் சாம்பல், பிரவுன். வலம் தரும் வாஸ்து திசைகள் வடக்கு, வடகிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 28, 29, 30, 31. வழிபாடுகள் சப்த கன்னியர்களை வணங்குவது. பணம் பலம். பணம் பலம் என்பது ஒரு லேசான விஷயம் இல்லை. பணம் பலம் இப்போ தான் ஆடி மாதம்தான் பணம் பலம் உண்மையிலே பழுக்கும். பணம் பழத்தில் நொங்க வெட்டிடுவாங்க, பதினியை குடிச்சிருவாங்க, கல்லை குடிச்சிருவாங்க. எல்லாம் முடித்த பிறகு இப்போ தான் பணம் பழம் பழுக்கும். அதில் நார் நாராக இருக்கும். அதனுடைய சுவையே தனி. அந்த பணம் பழத்தை கருப்பட்டி போட்டு வெட்டி போட்டு கருப்பட்டி போட்டு அவிச்சு சிறிதளவு சாப்பிட்டு விட்டு, ஏன் சொல்கிறேன் என்றால், நொங்கு சீசன் முடிய போகுது. எந்த பொருளும் சீசன் முடிய போகும்போது நம்ம கொஞ்சம் போல் சாப்பிடணும். அதை சாப்பிட்டாச்சுன்னா அது செஞ்ச பலன் பூரா உண்டு. இந்த வருஷம் பூரா நொங்கு தின்றுப்பீங்க, ஆனால் அதில் உள்ள கொட்டையை திங்க முடியாது. அதுக்கு பணம் பலம்தான். சாப்பிட்டு பாருங்கள். பனை ஏறி பாலையை தொடாமல் வரக்கூடாது என்று சொல்வார்கள். பனையை மாதிரி ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய பொருள், பணப்பொருளில் பெரிய பொருள் பனை மரம் தான். அதுக்கு தான் ஆடி மாதம் சில மிருகங்கள் கூட அதனுடைய மலஜலம் குறைவாக கழிக்கும் என்பதை முந்தைய சொல்லியிருந்தேன். அதில் இந்த பனம் பழத்தை வேக வச்சு சிறிது சாப்பிட்டீங்கன்னா பணம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கும்பராசி அன்பர்களே, முக்கிய யோக கிரகங்கள் கேந்திர உபஜயத்தில் இவ்வாரம் தங்களுக்கு முக்கியத்துவம் உடையதுதான். முன் நிலுவைகள் சீர்படுத்தி விடுவீர்கள். ஜீவனம், வெளியிடம், வெளி தேசம் இந்த வகையில் கூட உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியே. கணவன் மனைவி நல்லிணக்கம், பிள்ளைகளுடைய சந்தோஷம் பெருமை சேர்க்கும். பெற்றோர்கள் வருகை, தன் இனபந்துக்களுடைய ஆதரவுகள் எந்த வகையில் உங்களுக்கு ஒரு உறவுக்கு சில காரியத்திற்கும் பாலமாக இருக்கும். படிப்பு, பதவி, அதன் மூலம் சகாயங்களே. உங்கள் ஜீவனம் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கூட்டு வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் உங்களுக்கு நினைத்த சில விஷயங்கள் அதில் கைகூடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கின்றன. நீங்களும் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு, சில்வர், கிரே. வலம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு, மேற்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 24, 25, 30, 31. வழிபாடு
மகா சரஸ்வதியை போற்றி வணங்குவது நன்மையே. ஒரு நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி நேர்மையின் அரசாட்சி, அத்தனை உள்ளத்துக்கும் அவன் சாட்சி, அரங்கத்துக்கு வராது அவன் காட்சி. எந்த இறைவனும் அரங்கத்தில் வந்து காட்சி கொடுத்து சாட்சி சொல்ல மாட்டான். அப்படி சொல்லும்போது நாம் ஏன் தெளிவாக இருக்க வேண்டும்? ஏன் நம் மனோநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முகம் பார்க்கும் கண்ணாடி ரசம் போனது எப்போது, உறவான வாழ்க்கை பிரிவென்ன இப்போது. இது கும்பராசிக்கு நடக்க போகிற காலம். அதனால் கணவன் மனைவி பிரிந்தாலும் சரி, குழந்தைகள் பிரிந்தாலும் சரி, கள்ளக்காதல் பிரிந்தாலும் சரி, நல்ல காதல் பிரிந்தாலும் சரி, ராமன் பானம் விட்டால் 1 2ஆகும், காமன் பானம் விட்டால் 2 1ஆகும். இந்த கதையெல்லாம் நடக்கிறதுக்காக வேண்டி தான் சொல்கிற ஒரு அருமையான சுந்தரகாண்டம் படிங்க. சுந்தரகாண்டம் என்னும் ஒரு நூலை எடுத்து ராமாயணத்தில் அவரை படித்து நீங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ராமத்தை போட்டு ஒரு நல்ல ஒரு சக்கரை பொங்கலோ நெய் பொங்கலோ சாப்பிடுங்க. நிச்சயமாக கஷ்டப்படும். மீன ராசி அன்பர்களே, அனுகூல கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எதவாக சரியாக நடந்துக்க வேண்டும். யாருக்கும் பொறுப்புகள் ஏற்க வேண்டாம். ஆரோக்கியத்திலும் சரி, அக்கம் பக்கம் அடுத்த விஷயத்திலும் தலையிட வேண்டாம். எதிலுமே நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். உங்கள் உடைமைகளையும் விலையுந்த பொருட்களையும் வீடு வியாபாரங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியையும் நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதிலுமே நீங்கள் சரியாக ஈடுபட்டு அதை என்னவென்று பார்த்தால் தான் நல்லது. பிறருடைய பரிந்துரைகளை ஏற்காதீர்கள். ஆக பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். டென்ஷன் ஆகாமல் சமயோஜிதமாக ஆன்மீக ஈடுபாடுடன் மற்றும் எதையும் சீர்தூக்கி பார்த்து பொறுமையாக இந்த வாரத்தை கடந்து வருவது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பக்தி, ஜெபம், தொழுகை இதன் ஆலய வழிபாடுகள், குலதெய்வ பூஜைகள் உகந்த பரிகாரமே. அதிர்ஷ்ட நிறங்கள் பிங்க் அண்ட் ஊதா. வலம் தரு வாஸ்து திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 26, 27. வழிபாடுகள் சரி. கிருஷ்ணர் போற்றி படிப்பது உங்களுக்கு உகந்தது. செவ்வாழை பழம் சீசன் முடிய போகின்றது. இந்த மீனராசிக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகின்றது. அந்த செவ்வாழை பழத்தை வாங்கி அதை சிறிது சிறிது துண்டாக வெட்டி தோலை உரித்து விட்டு அதிலே சிறிது தேன் விட்டு துர்க்கை அம்மான் முன்னாடி வைத்து செவ்வாய்க்கிழமை உங்கள் குடும்பத்தார் பெயர்களுக்கு ஒரு அர்ச்சனை செய்து அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தாருக்கும் கொடுத்து வந்தீர்களானால் அடகு போன நகைகளை மீட்கலாம். செய்யும் தொழில் லாபகரமாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன்.